அந்த 3 பாறை தனியாக கொடுத்துருவாங்க. 3 நாள் இருக்கு சின்ன பாறை. பையில் நம்ம பையில் போடலாம். ஆமாம் போடக்கூடாது. நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கா? விலைவாசி ஏறி போச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லணும். நான் எப்பயுமே போகிறேன். 200 கிலோ மிச்சம் நாளில் 180 ரூபா வரியா? அது அப்படி கிடையாது. நீ வெட்டுற பொசிஷன் அப்படி தான் இருக்கு. எப்படி நீ வெட்டுற பொசிஷனுக்காக அவங்க அப்படி கேட்பாங்க. அதிகமே மீன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரவுண்டா போடுவாங்க, இல்லை நீட்டிட்டா போடுவாங்க, இல்லை துண்டுனா போடுவாங்க. நீட்டிட்டா போடும் போது கேள்வி கேட்பாங்க தானே. உங்களுக்கு மட்டும் இல்லை, வரவங்களாம் அப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த மீன் அந்த பொசிஷன் தான் வெட்டுறோம். நம்ம 400 ரூபா வைக்க கொல்லப்படாது. இப்போ பயப்படாதாமா. அப்புறம் நீ போய் பாருங்க. ஒன்று அதான் ஒன்று சூழ்நிருப்பாங்க. மகாராணி வந்து 4 பேருக்கு 4 பேருக்கு வாங்கி போனாங்க. எல்லாம் இருந்தால் எடுத்து போனா பொருள் கிடையாது. பொருள் தரணும். சாப்பாடு உள்ள வச்சுக்கணும். எடுத்துக்கோ யார் வீட்டு கவனம் எடுத்துருப்போ. என்ன கவர்மெண்ட் கவரம் வச்சுருக்கா? போட்டு 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 ஒன்றும் வேலை கிடையாது. அவ்வளோடா தம்பி பால் சுத்தமாக கிளம்பிப்பா. என்ன பண்ணுறேன் போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுனா கண்ணாடி பாறை. அது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். மீன் நல்லா இருக்கும். நம்ம மீன்லாம் ஒண்ணுதான். நம்ம மீனோட கொஞ்சம் சாஃப்ட் அவ்வளவுதான். அது விலையும் அதிகமாக தான் இருக்கு அந்த மீன். கண்ணாடி பாறை போடலாண்ணா. எடுத்துக்கோப்பல யார் தெரிஞ்சா யாகாச்சே நாலு இன்சார்ஜ் ஓகே. எடுத்துக்கலாம் கிளீன் பண்ண விடலாடாவா. நான் வாயை கிளீன் பண்ணுறது தான். 200 ரூபா கொடுண்ணா. 200 ரூபா கொடுங்க போதும். கொஞ்ச நேரம் ஆகும் பரவாயில்லையா? ஆமாம் கொஞ்ச நேரம் ஆகும். முன்னாடி இந்த பசங்களாம் வந்துருந்தானுங்க உள்ள. இவன் நடுவில் தான் வந்தான். வாங்க நான் இங்கே தான் இருக்கேன். ஆ பண்ணுண்ணா. என்னண்ணா மீன் சூப்பர். காசு மீன் காசு மீன் எடுத்து வந்துடும்.
26 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். நான் படிக்குள்ள எங்களுக்கு இந்த பாரு விட்டுல ஐயோ பார்த்து அவனுக்கு இந்த பாரு இந்த பாரு பாரு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த பாரு நீ ஒரு பார்த்து நமக்கு. ஹலோ ஓகே அப்புறம் எப்படி பார்த்து மாத்துவீங்க. யாரு நீ எடுத்தல இருந்து நீ ஃபுல்லா எடுத்தல உள்ள தலை எங்க இருந்தாலும் வரவே மாட்டேங்கிறா வந்தனா ஏதோ ஒரு அமௌண்ட் தான் கொடுத்து நீ ஆளே வர மாட்டேங்கிறியா. 12 வரையும் வளர்ந்தே பண்ணிருக்கேன். எல்லாரும் ஒரு அமௌண்ட் வாங்கியாச்சு நீ மட்டும் தான் பேலன்ஸ் ஆளை காணும். ஆமா ஜனா வரனே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆச்சு ஒரு மாசம் நாள் தான் இருக்கு. ரெண்டாவது அது ஒரு கேஸ் லாஸ்ட் நீங்க சந்தி வெட்டும் போது வந்தீங்க. இங்க வாங்குங்க. இங்க வந்து அங்க ரெண்டு சங்கு 6வது படிக்கல வந்து ஃப்ரெண்ட்ஸா நான் இங்கே ஏத்துறேன். என் வீட்டு காசு இல்லை. ஆமா ரெண்டு சங்கு அங்க ஆச்சு ஒரு 10 நாள் மேல ஒரே ஒரு வீடு அப்போ ஒரு வாரம்லாம் இருக்காது. 3 வாரம் ஓ போன வருஷத்துக்கு 20 நாள் ஒரு மாசம் ஆக போகுது. அப்படியா? ஆமா போன வாரத்துக்கு முந்தின வாரம் போன சுற்றி முந்தின சுற்றி ஏஞ்சிக்க முடியல. அது இல்லாம கரெக்டா 9 மணி வேலைக்கு போகணும். 9 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க சம்பாதிக்க வேண்டாம். 9 மணிக்கு போகிறவங்கள எல்லாருமே துணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போகிறாங்க? 10 மணிக்கு போகிறாங்க. காலையில் வந்துடுறாங்க 5 மணிக்கெலாம். ஏன்னா வியாபார டெவலப்மெண்ட்டை விட எல்லாத்தையும் சைடில் வந்து பார்த்து வேண்டியதான். ஒரு நாளைக்கு எடுத்தால் 3 நாளைக்கு போடுற மாதிரி இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் அதான் இன்னைக்கு எத்திராப்புல அதான் நீ போகிறது ரெண்டு பண்ணிட்டாப்ல. அதான் ஆகாசம் சொல்லிட்டு போயிட்டான். 24 ஹவர்ஸ் ஓடுது. அதோ 24 ஹவர்ஸ் ஓடுது. பிரியாணி பிரிஞ்சுன்னா என்ன வருது? எனர்ஜி இருக்காது. இப்போ பிரியாணினா என்ன சாப்பிட்ற இட்லியா? ஓ இன்னைக்கு வீட்டில் கஞ்சி இருக்குது. நேற்றுக்கு அங்கேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லி சைட் டிஷ் இப்பெல்லாம் தொடவே மாட்டேங்க அப்படிங்களா? ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே போட்டுருவான். பேசுறதெல்லாம் வீடியோல கேட்பானுங்களா? என்னண்ணே நீ பேசுறதெல்லாம் கமெண்ட் அடிப்பாங்க. கேட்டிருக்கேன் முதல்ல. இவரு பெரிய ஆள் பேரை போட்டு ஆபரேஷன் தான்.